திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. பெஞ்சமின் தலைமை தாங்கினார். மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி. ரமணா அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் வி. மூர்த்தி, சிறுனியம் பலராமன், வி. அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம், முன்னாள் MP திருத்தணி கோவரி, திருவேற்காடு சீனிவாசன், முன்னாள் MLA கும்மிடிப்பூண்டி KS விஜயகுமார், பூந்தமல்லி ரா. மணிமாறன், வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் JNNS ஜெயச்சந்திரன், காட்டுப்பாக்கம் G. திருநாக்கரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் அஸ்வின் என்கிற ராஜசிம்ம மகேந்திரா, மாநில நிர்வாகிகள் வக்கீல் கோ. சீதாராமன், RMR ஜானகிராமன், M. பாஸ்கர், முல்லை ஞானம், ரா. கருணாகரன், அமமுக மாவட்ட செயலாளர் தண்ணீர்குளம் ஏழுமலை, பாமக நிர்வாகிகள் அம்புத்தூர் KN சேகர், ஆலப்பாக்கம் லைன் AR டில்லிபாபு, பாலயோகி, தினேஷ்குமார், பிரகாஷ், திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்பத்தூர் கிழக்கு ஒன்றிய MGR இளைஞர் அணி செயலாளர் பட்டறை V. கோட்டீஸ்வரன், மணவள நகர் வழக்கறிஞர் மில்டன், புட்லூர் சந்திரசேகர், பூவை KS ரவிச்சந்திரன், KGDA கௌதம், பெருமாள்பட்டு சீனிவாசன், திருத்தணி சவுந்தரராஜன், EN கண்டிகை ரவி, DD சீனிவாசன், கவிச்சந்திரன், திருவேற்காடு SSSK நரேஷ், புட்லூர் C. செந்தில், ஜெயம் தங்கமணி, S. செந்தில்குமார், பொங்குத்தூர் தேவா, மாணவர் அணி PV பாலாஜி, SA நேசன், KPM எழிலரசன், ஜோதி, பட்டறை சத்தியமூர்த்தி, விஜயகாந்த், வள்ளியம்மாள்பேட்டை சீனிவாசன், வழக்கறிஞர் K. விஜயகுமார், காக்லூர் R. புருஷோத்தமன் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு இந்த அரசு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம், கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழகத்தை வஞ்சித்த, மக்களை ஏமாற்றி இன்றைக்கு விடியாத திமுக அரசு இன்றைக்கு பல நிலைகளிலே தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு வஞ்சித்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சி இருந்திருக்கிறது. காரணம், எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் ஆட்சி செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆட்சி முடிகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்துவார்கள். அந்த மௌன புரட்சி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக நிச்சயமாக அது அமையும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு குறிப்பாக பெண்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்கள், வீட்டிலே தனியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், இப்படி குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பட்ட ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கஞ்சா பழக்கங்கள் எங்கு பார்த்தாலும், இங்கே சந்து பொதுக்கெல்லாம் எங்கு பார்த்தாலும் கஞ்சா பழக்கம். அந்த கஞ்சா பழக்கத்தினால தாய் என்றும் தெரியவில்லை, கூட பிறந்தவரும் தெரியவில்லை. இன்றைக்கு மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு கையாளாத அரசு சட்டம் ஒழுங்கை கையில வைத்துக் கொண்டு இன்றைக்கு மக்களை பாதுகாப்பதில் தவறிவிட்டது. இப்படி பல நிலைகளில் மக்கள் பாதித்திருக்கிறார்கள். ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அடுத்தபடியாக இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு விண்ணை முட்டக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வெல்லாம் கடந்த 5 ஆண்டிலே இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம், அதே போன்று கரண்ட் பில், இன்றைக்கு பல நிலைகளிலே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பாதித்திருக்கிறார்கள். அதற்காக தான் நாம் சொல்கிறோம், எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். இப்படி சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சீர்கேடு, அடுத்தபடியாக இன்றைக்கு தாய்மார்கள், பெண் குழந்தைக்கு பாதுகாப்பில்லை. நீங்க தொலைக்காட்சியை பார்ப்பீர்கள், இன்னைக்கு பத்திரிகையை பார்ப்பீர்கள், எங்கு பார்த்தாலும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. 2 வயது பெண் குழந்தை சுதந்திரமாக விளையாட போக முடியவில்லை. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவி பாதுகாப்போடு சென்று பாதுகாப்போடு வர முடியவில்லை. பாலியல் தொல்லை. கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பட்ட சூழல். அண்மையில அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடுமை இந்த நாடே அறியும், இந்திய திருநாடே அறியும். இருக்கின்ற நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் பலாத்காரத்தை கண்டித்து, இந்த அராஜக ஆட்சியை கண்டித்து இங்கே
கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் முதல்வர் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கின்றோம் 8 திக்கும் போதைப் பொருட்கள் பழக்கம் 8 திக்கும் போதைப் பொருட்கள் பழக்கம் கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் பதில் சொல் பொம்மை முதலமைச்சரே பதில் சொல் பொம்மை முதல்வரே பதில் சொல் ஸ்டாலின் அரசே பதில் சொல் ஸ்டாலின் அரசே பதில் சொல் ஆர்ப்பாட்டம் போனது செத்து போச்சு சட்டம் ஒழுங்கே செத்து போச்சு மானங்கெட்ட ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கே செத்து போச்சு பாதுகாப்பில்லை திமுக ஆட்சியிலே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும்